ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ போராடி கொண்டிருந்த போராட்டம் முற்றை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது. நீ சற்றும் எதிர்பார்க்காத மகிழ்ச்சியுடன் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டு நீ முகம் மலரக்கூடிய நிகழ்வுகள் சட்டென நடந்தே தீரும். விடிவு காலம் இன்னும் பிறக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான பிரகாசத்தோடு விடிவு காலம் பிறந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். தேவையற்ற நினைவுகளை உன் மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய மனதை நீ லேசாக வைத்து கொண்டால் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நீ எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்கும். எதுவும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் கூட நிரந்தரம் இல்லை என்பதை தெரிந்தும் கொள். உன்னுடைய வாழ்க்கையை நான் கண் திறந்து பார்க்க வேண்டும் என்று எப்பொழுதும் நீ என்னை ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி என்னையே மெய்சிலிர்க்க வைத்தும் இருக்கின்றாய். அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நான் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வியக்கும் வண்ணத்திற்கு பேரதிசயத்தை நிகழ்த்தி எல்லா சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் நிரம்ப கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கின்றேன். என்னுடைய மந்திரத்தை எப்பொழுதும் உன் நாவானது சொல்லியபடி இருந்தது. உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அற்புதத்தை என்னுடைய கரங்களானது செய்து கொடுத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கைக்கு எது பலத்தை தருமோ அந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து உன்னை நான் தைரியப்படுத்துவேன். வலிமையை இழந்தது போல இருக்கும் உனக்கு தேவையான போஷாக்கை எல்லாம் கொடுத்து அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்தி உன்னை பலம் நிறைந்த மனிதனாக நான் மாற்றியும் காண்பிப்பேன். தெளிவோடு என்னை தேடி பார்த்தால் நான் அப்படியே உனக்கு கிடைத்தும் விடுவேன். என் அன்பு குழந்தையே, நீயும் நானும் எப்பொழுதும் ஒன்றாக பிணைந்திருந்து கொண்டிருக்கின்றோம். உன்னுடைய தோல்விகளை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே. தோல்வியில் இருந்து எதை கற்றுக்கொண்டாயோ அதை உன் வாழ்நாள் முழுக்க நீ உபயோகப்படுத்த கற்றுக்கொள். வெற்றி என்பது சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. போராடிய பின் தான் வெற்றியும் கிடைக்கின்றது. உன்னுடைய போராட்டம் முடிந்தது. வெற்றியை நீ பெறக்கூடிய ஒன்றுதான் மிச்சம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையானது பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி கொடுத்து கொண்டே இருக்கும். காலத்திற்கு ஏற்றாற் போல, நேரத்திற்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையை வளைந்து கொடுத்து விட்டு கொடுத்து கொண்டு நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்து நீ வாழ வேண்டிய வாழ்நாட்களை இழந்து விடாதே. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் வாழ்வானது நமக்கு தேவையான ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்கு வழி என்ன என்பது யோசித்து அதை நாம் பின்பற்ற முயல வேண்டும். சிலர் உன்னுடைய வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். செய்ய வேண்டிய சில செயல்களை எல்லாம் செய்து முடித்த பின் உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இறுதி வரை அவர்கள் அப்படியே தான் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போவது இல்லை. ஆனால் நீயோ நகர்ந்து கொண்டே இருக்கின்றாய். உன் வாழ்விற்கான முன்னேற்றத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே இருக்கின்றாய். மெல்லமாக நகர்வது போலதான் தெரியும். ஆனால் நீ மிகப்பெரிய மின்னல் வேகத்தில் மாற்றங்களை உன் வாழ்வில் நீ சந்தித்தே தீருவாய். அனைத்து அற்புதங்களையும் நான் நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன். நல்லதே நடக்கும்.